ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, மகிமையுள்ள கரங்களினாலே இந்த வேளையில் எங்களை நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வசனத்திலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வேத பகுதியில், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வேத வசனங்களில் பிரியமான தகப்பனை பின்பற்றுகிற ஒரு பிரியமான பிள்ளையைப் போல நாம் நடக்க வேண்டுமானால் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு பிரியமான பிள்ளையாக, ஒரு புனிதாக்கப்பட்ட மனிதனாக நாம் அந்த மகத்துவமுள்ள தகப்பனை பின்பற்றி போக வேண்டுமானால் எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். நாம் செய்யக்கூடாத ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்றை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதாவது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது. தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகனை மகளைப் போல நாம் அவரை பின்பற்றி போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்படின்னா மதுபானம் நம்ம நாடுகளில் இல்லாமல் வெளிநாடுகளில் பார்க்கும்போது அவங்களுக்கு சாதாரணமாக அவர்கள் இது பழக்கம் உள்ளவர்கள். ஆனால் ஆவியான சுட்டிக்கார் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்படியால் நான் தேவனை பின்பற்றி போகிற ஒரு பிரியமான பிள்ளை என்றால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவெறி கொள்ள மாட்டார்கள். வேதத்தில் அநேக இடங்களில் நாம் இந்த மதுபான வெறியை குறித்து நாம் கவனிக்கிறோம். குறிப்பாக ஏசாயா புத்தகத்திலிருந்து 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த மதுபான வெறி செய்கின்ற ஒன்று, இது அப்ரஸிங் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஒடுக்குகிற ஆவி. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த மதுபான வெறியை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒடுக்குகிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சவான் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஏசாயா 49:26 இந்த மதுபான வெறி என்பது இது ஒடுக்குகின்ற ஒரு தன்மை. மதுபான வெறியினுடைய ஒரு பாதிப்பு, ஒரு விளைவு என்னவென்றால் இது பிறரை ஒடுக்குகின்ற ஒரு தன்மை உள்ளது. இரண்டாவதாக ஏசாயா 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இரண்டாவதாக இந்த மதுபான வெறியை நாம் தாறுமாறான ஒரு ஆவி என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். எகிப்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். இரண்டாவது, இந்த மதுபான வெறி என்பது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி என்பது இது தாறுமாறுகளின் ஆவி. சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் பெர்வர்ஸ் ஸ்பிரிட், சொல்லப்போனால் கன்ஃபியூஷன், குழப்பங்கள், தாறுமாறுகள். பாபில் கோபுரத்தில்
எப்படி கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய மொழிகளை தாறுமாறாக்கினாரோ அதே போன்ற ஒரு ஆவி இங்கே இருக்குது. இது இந்த மதுபான வெறியினால் வருகின்ற 2வது விளைவு. 3வதாக ஏசாயா 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இது மோசம் போக்குகின்ற தன்மை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மதுபான வெறி செய்கின்ற துன்மார்க்கத்துக்கு ஏதுவான இந்த மதுபான வெறி செய்கின்ற 3வது செயல் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். இவர்கள் போக வேண்டிய வழியை விட்டுவிட்டு வழி தப்பி போகிறார்கள். சொல்லப்போனால் மோசம் போக்கப்படுகிறார்கள். ஸோ மதுபானத்தின் வெறி என்பது இது மோசம் போக்குகின்ற ஒரு தன்மை. வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மறிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடர்கிறார்கள். இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான இந்த மதுபான வெறி என்ன செய்கிறது என்றால் இது அவர்களை மோசம் போக்குகிறது. தீர்க்க தரிசிகளை வழி தப்ப பண்ணுகிறது. அடுத்தது நியாயாதிபதிகளை அது வழி தவற செய்கிறது. ஆகவே இது அவுட் ஆஃப் வே, வழியில் போக வேண்டிய வழியை விட்டு வழி தப்பி நடக்கின்ற ஒரு அனுபவம். இது அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவெறியின் தன்மை. 4வதாக ஏசாயா 29ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் இந்த மதுபான வெறியின் 4வது தன்மையை வாசிக்கிறோம். இது தரிசனமற்றவர்களாக மாற்றிவிடும். இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி என்ன செய்யும் என்றால் இவர்களுக்கு அந்த தரிசனம் இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஏசாயா 29 9, 10, 11 வசனங்களில் வாசிக்கிறோம். தரித்து நின்று திகையுங்கள், தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இது நாம் அறிந்திருப்பது. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையை தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிரியமானவனுக்கு நித்திரை அளிப்பதும் அவர்தான், கனநித்திரையை கொடுக்கிறவரும் அவர்தான். அது அவர்களுடைய தன்மையை பொறுத்தது. ஆகவே தான் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வெறித்திருக்கிறார்கள். எதனால? திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்படி முக்காடு போட்டதுனால ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாங்கி இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாத ஒருவனுக்கு புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். அப்படியான இந்த மதுபான வெறி என்பது 4வதாக இது தரிசனமற்ற நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு கனநித்திரையின் ஆவி. இது அந்த மதுபான வெறியினுடைய ஒரு இல் எஃபெக்ட், ஒரு தவறான விளைவு. 5வதாக வாசிக்கிறோம், இது கர்த்தரை மறக்க பண்ணுகின்ற தன்மை உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11, 12 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர்கள் அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இந்த மதுபான வெறி என்ன செய்யும் என்றால், துன்மார்க்கத்துக்கான மதுபான வெறி கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தர் செய்த மேன்மைகளை மறக்க செய்கின்ற தன்மை இந்த தீங்கு செய்கின்ற துன்மார்க்கத்துக்கு ஏதுவான அந்த மதுபான வெறியின் தன்மை. 6வதாக இந்த மதுபான வெறி இது நியாயத்தை புரட்டும்.
நியாயத்தை புரட்டுகின்ற ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே எளிதாக வந்துவிடும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் 23 வசனங்களில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! ஏனென்றால் சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து. இவர்கள் எதிர வீரர்கள் என்றால் சாராயத்தை குடிக்கிறதில் வீரர்கள். அடுத்து இவர்கள் மதுவை கலந்து வைக்கிறதுக்கு இவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி செய்கின்ற 6வது இது நியாயத்தை புரட்டுகின்ற ஆவி. சொல்லப்போனால் ராங் ஜட்ஜ்மெண்ட். துன்மார்க்கனை நீதிமான் என்று நியாயத்திற்கும் நீதிமானை துன்மார்க்கன் என்று நியாயத்திற்கின்ற அந்த தன்மை இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறியின் விளைவு. 7வதாக ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் ஏசாயா 51, 21, 22 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி செய்கின்ற ஒன்று, ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. இங்கே இந்த மதுபான வரி என்பது தத்தளிப்பு, அங்கு ட்ரம்பிளிங், நடுங்குதல், அது பயத்தின் ஆவி. இது இந்த தீங்கு செய்கின்ற துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவரியினுடைய 7 தன்மைகள். ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரமே ஏசாயாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் 7 விதமான தன்மைகளை சுட்டி காட்டுகிறார். இந்த தீங்கு செய்கிற அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரியை கொடுத்து ஏசாயா மிக தெளிவாக ஆவியானுடைய உதவியோடு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதைத்தான் எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ள வேண்டாம். ஒரு பிரியமான பிள்ளையாக, மகனாக, மகளாக கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளக்கூடாது. இது மதுபான வரியின் துன்மார்க்கத்தை ஏசாயா தீர்க்கத்தின் புஸ்தகத்திலிருந்து 7 கருத்துக்களை மிக தெளிவாக ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்து இது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை 2 விதமான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். 2 காங்கிரிகேஷன், 2 காங்கிரிகேஷன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானி வெறி கொள்ளுகிற இது புறவெழுத்து மக்கள், அதாவது கர்த்தருக்குள் இல்லாதவர்கள். வேதம் பிரிப்பது மனிதர்களை 3ஆக பிரிக்கிறது. 1 யூதர்கள், 2வது கிரேக்கர்கள், 3வது சபை. இந்த 3ஆகத்தான் வேதம் பிரிக்கிறது. 1 யூதர்கள். யூதர்கள் இவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். ஆனால் சபையோ நீங்கள் நானும் தேவனை அவருடைய ஆவியின் உதவியோடு உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள். மொத்த மனித குலத்தையும் வேறு 3ஆகத்தான் பிரிக்கிறது. அடையாளம் தேடுகிற யூதர்கள், ஞானத்தை தேடுகிற கிரேக்கர்கள், புறவெழுத்து மக்கள், 3ஆவதாக அவரை சொந்தமாக தெரிந்து கொண்ட தேவனுடைய சபை. இந்த 3ம் தான். இதில் எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். ஒரு கூட்டம் இவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளுகிற ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் சொல்ல போனால் அவர்கள் புறவெழுத்து மக்கள், அது யூதர்களும் கிரேக்கர்களும், அது ஞானத்தை தேடுகிறவர்கள் அது இருக்காங்க. அடுத்து இருக்கிற பகுதி இது கர்த்தருடைய சபை. இந்த 2 காங்கிரிகேஷன், 2 விதமான ஐக்கியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள்ல இதில் அந்த 1 சாராய ஆவியினால் எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்,
அப்படின்னா அவங்களுக்கு இருப்பது ஒரு ஸ்பிரிட் இருக்குது, ஒரு ஆவி. அது ஆல்கஹால் ஸ்பிரிட். அது மதுபானத்தினால் வருகின்ற ஒரு ஆவி, மதுபான ஆவி. ஆனால் சபைக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இங்கே இருப்பது இது கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி. அப்படின்னா 2 விதமான ஆவியினால் செயல்படுகின்ற கூட்டத்தை தான் எபேசியர் 5:18 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். இதில் இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்ப்போமானால், ஒன்று, முதலாவதாக இந்த மதுபான வெறி கொள்ளுகிற அந்த கர்த்தருக்குள் இல்லாத, அவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்கள் பரிகாசம் பண்ணுகிறவர்களாக, அந்த மதுபான வெறி அவர்களை பரியாசம் கொள்ள வைக்கும், பரியாசக்காரனாக அவர்களை மாற்றும். நீதிமொழிகள் 20:1 நீதிமொழிகள் 20:1, திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் இல்லை, அவன் ஞானவான் அல்ல. அப்படி என்றால் இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானி வரி கொள்கிற கூட்டம், அந்த கூட்டம் எப்படி சொன்னால் அன்வாய்ஸ், ஞானமற்றவர்கள். ஏனென்றால் அங்கே இருப்பது பரியாசம் இருக்கும், அமளி இருக்கும். இந்த மதுபானத்தால் அவர்கள் வெறி கொள்ளும் போது அவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஞானவான்கள் அல்ல. இதுதான் அந்த தேவன் இல்லாத, தேவனுக்குள் இல்லாத, சபைக்குள் இல்லாத கூட்டத்தை பற்றி ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் ஞானமற்றவர்கள். ஏனென்றால் பரிகாசம் பண்ணி, அமளி பண்ணி. ஆனால் தேவனுடைய சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால், இன்னும் சொல்ல போனால் ஞானத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவியினாலே நாம் துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்கிற கூட்டம் அல்ல, நாம் தேவனுடைய ஆவியினால் நிரம்பினவர்கள். எபேசியர் 1:17 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது இது ஞானத்தின் ஆவி. எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பரிசுத்த பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார். எதற்கென்றால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவனை அறிகின்ற அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். ஆகவே மதுபான வெறி கொள்ளுகின்ற முதல் தன்மை ஞானமற்ற தன்மை. ஏனென்றால் அது அன்வாய்ஸ் ஸ்பிரிட், அது ஞானமில்லாத ஒரு ஆவியை அவர்களுக்குள்ளே உண்டாக்கும். ஆனால் இன்னும் ஒரு பகுதியில் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறோம். இரண்டாவதாக அந்த புறவினத்து மக்கள் அல்லது தேவன் அல்லாதவர்கள், தேவனுக்குள் இல்லாதவர்கள், அவர்கள் அந்த மதுபான வெறி என்ன செய்யும், அவர்களுக்கு தவறான ஒரு ஐக்கியத்துக்குள் அவர்களை நடத்தும். தவறான ஐக்கியத்துக்குள்ள தான் அந்த மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. நீதிமொழிகள் 23:20 மிக தெளிவாக சொல்லுகிறது. 23:20 நீதிமொழிகள் 23:20, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே. இந்த மதுபான பிரியனோடு சேர்ந்தால் இவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானி வெறியுடையவர்களாய் மாறிப்போவார்கள். அடுத்தவர்கள் பெருந்தீனிக்காரராக மாறுவார்கள். ஆகவே ஆவியானவர் எச்சரிக்கிறார், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே. அப்படின்னா இது ராங் ஃபெலோஷிப், ஒரு தவறான ஒரு ஐக்கியம். நீதிமொழிகள் 23:29-30 வாசிக்கிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாவரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை
நாடுகிறவர்களுக்கும் தானே. ஏனென்றால் இந்த தவறான ஐக்கியம் கொள்ளும்போது அவர்களுடைய இருப்பிடமே அந்த திராட்சரசம் நிறைந்த இடத்துக்கு போயிடுது. சொல்லப்போனால் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்கள், குடித்து விட்டு போயிடுறவங்கள அதையே தங்களுடைய உறைவிடமாக மாற்றிக்கொள்ளுகிறவர்கள். ஏனென்றால் ராங் ஃபெலோஷிப். இந்த தவறான ஐக்கியம் செய்கின்ற ஒன்று நாம் கவனித்தோம் ஏற்கனவே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை ஏற்கனவே வாசித்தோம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து, அதிகாலையிலே இருந்து எல்லாரும் பெட் காஃபி குடிக்கிற மாதிரி இவர்கள் அதிகாலையிலே போய் மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து அங்கேயே உட்கார்ந்துருவாங்க. அங்கே அவர்கள் நிலையாக இருந்து விடுவார்கள், இருட்டி போகும் அளவும். ஏனென்றால் அந்த தவறான ஐக்கியம் செய்கின்ற மிக பொல்லாத ஒன்று. குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம், மதுபானத்தின் வெறி வந்தால் பாடுவார்கள். இந்த பாடுறவங்க கூட சேர்ந்து மற்ற வெறி உள்ளவர்களும் பாடுவார்கள். நான் ஸ்டாப்பா, அதாவது தடையில்லாமல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தவறான ஐக்கியத்தில் இங்கேயும் இருக்கிறது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இசைக்கருவிகள் இருக்கிறது, அடுத்தது பாடல்கள் இருக்கு, மதுபானத்தை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். அப்படியானால் இவர்களுக்கு முதலாக இரண்டாவது அந்த துன்மார்க்கத்துக்கான மதுபான வரி கொண்ட ஐக்கியம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இவர்கள் அதிகாலையில் இருந்து அந்த சாராயம் உள்ள இடத்தை தரித்திருந்து இருட்டி போகிற வரைக்கும் அங்கே இருந்து பாடி ஆடி கூத்தாடி இப்படியே தங்களை அழித்து கொள்ளுகிற கூட்டம். ஏனென்றால் இது தவறான ஒரு ஐக்கியம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நிரம்புபவர்கள் குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது சரியான ஐக்கியம், ரைட் ஃபெலோஷிப். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் ஒருமை என்று வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஃபெலோஷிப் ஆஃப் தி ஸ்பிரிட், பரிசுத்தவான்களோடு உள்ள அந்த ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருந்தால் என்ன செய்யும் என்றால், எபேசியர் 5:19 வாசிக்கிறோம். இங்கேயும் சங்கீதம், ஏசாயா 5:12 வாசித்தோம். அவர்களுக்கும் இசைக்கருவிகள், அவர்களுக்கும் பாடல், அவர்களுக்கும் கொண்டாட்டம். அது தவறான ஐக்கியம். ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. இந்த சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு என்பது இசைக்கருவிகளோடு பாடுவது, இசைக்கருவி இல்லாமலே பாடுவது, தேவனை மகிமைப்படுத்தி பாடுவது, இவைகளை குறிக்கின்ற அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளால் என்ன செய்கிறாங்களா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறாங்க. இந்த சரியான ஐக்கியத்தில் பாடுகின்ற பாடல் கூட, பாடுகின்ற தேவனை மகிமைப்படுத்தி பாடுகின்ற அந்த பாடல்கள் கூட கேட்கிறவர்களுக்கு புத்தியை உண்டாக்குது. பாருங்களேன், அவர்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால் இது சரியான ஐக்கியம். கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பினால், அவர்கள் ஆவியில் நிறைந்தால், அவர்கள் பாடுகிற பாட்டு கூட கேட்கிறவர்களுக்கு அது புத்தி சொல்லுவதாக இருக்கும், கேட்கிறவர்களுக்கு புத்தி விருத்தியை உண்டாக்கும். ஆகவே இந்த சரியான ஐக்கியம் எப்போது வரும் என்றால், கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பும்போது மாத்திரம்தான். இல்லை என்றால் அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான அந்த மதுபான வரி, அங்கேயும் ஐக்கியம், அங்கேயும் ஆடல் பாடல், அங்கேயும் இசைக்கருவிகள். ஆனால் இங்கே அப்படி அல்ல, இசைக்கருவியோடு பாடுகின்ற சங்கீதங்கள், அடுத்தது கீர்த்தனைகள், இசைக்கருவிகள் இல்லாமலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவது, மூன்றாவது ஞான பாட்டுகள், தேவனை மகிமைப்படுத்துகின்ற அந்த அனுபவம். இந்த பாடல்களாலே கூட வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறார்கள். அது சொல்ல போனால் அங்கே இருப்பது they are joyful. அவர்கள் அந்த அக்களிப்பினால், அவர்கள் அங்கே அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் அவர்கள் தேவன் ஒருவருக்கு புத்தி சொல்கிறாங்க. அடுத்தது 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், they are thankful.
இந்த ஐக்கியத்தில் ஒன்று ஜாய்ஃபுல், எபேசியர் 5:19, 5:20 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. they are thankful. இந்த ஐக்கியத்தில் முதல்ல ஜாய்ஃபுல், இரண்டாவது they are thankful. அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது 21 வாசிக்கிறோம், எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படியுங்கள். மூன்றாவதாக ஃபியர்ஃபுல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஐக்கியத்தில் இருக்குது. ஆகவே ஒரு பக்கத்தில் துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுவான வெறி, அது சபைக்குள்ளது அல்ல. மாறாக இங்கே இருப்பது ஜாய்ஃபுல், தேங்க்ஃபுல், மூன்றாவது ஃபியர்ஃபுல், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறாங்க. மூன்றாவதாக மதுபானத்தால் வரி கொள்ளுகிறவர்கள். மூன்றாவதாக அவர்கள் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்கள். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 30 வாசிக்கிறோம். நீதிமொழி 23:30, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மூன்றாவதாக இந்த மதுபானி வரி கொள்ளுகிறவர்கள் மிக்சட் வைன், அதாவது ஒரு திராட்சை பழத்துக்குள்ள அந்த ரசம் எப்படி இருக்குமோ அப்படியே கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கார் என்று ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு திராட்சை பழத்துக்குள்ள அதை பிழியலன்னும், திராட்சை பழத்தில் ரசம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஊழியக்காரன் இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அன்அடல்ட்ரேட்டட், அன்மிக்ஸ்ட். ஆனால் இவர்களோ அந்த மிக்ஸ்ட் வைன், கலப்புள்ள சாராயம். ஒன்று திராட்சரசத்தில் தண்ணீர் அதிகமாக கலந்திருக்கணும், அல்லது அந்த திராட்சரசத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது பொருள்கள் சேர்த்திருக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளுகிறவர்கள் இவர்கள் மிக்சட் வைன், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியில் நிரம்புகிறவர்களுக்கோ பியூர் ஸ்பிரிட், பரிசுத்தமான ஆவி. இந்த ஆவியில் எந்த அப்பழுக்கல்ல, இது பரிசுத்தமான ஆவி. ரோமர் 1 அதிகாரம் 5 ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற ஒரு சாட்சி. ரோமர் 1 அதிகாரம் 5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் தேவகுமாரனில் நிரூபிக்கப்பட்டது. அவர், நாம் அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் தான் உருவாக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியினாலே தான் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்தார். பரிசுத்த ஆவியினாலே தான் தன்னைத்தானே தேவனுக்கு பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியினாலே தான் அவர் உயிர்த்தெழுந்து வந்தார். அவருடைய ஊழியத்தில் எல்லாமே இதுதான். ஆனால் அவர் தேவனுடைய மகன் என்று நிரூபிக்கப்பட்டது எங்கே சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் தான். அதைத்தான் ரோமர் 1:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டவர். ஆகவே தேவனுடைய ஆவியினால் நிரம்பினவர்கள் அவர்கள் பெறுவது பரிசுத்தமுள்ள ஆவியினால் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று அவர்கள் சாட்சி பெறுகிறார்கள். இதை இன்னும் வழிவாக ரோமர் 6 அதிகாரம் 4 வாசிக்கிறோம். மேலும் ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அந்த பரிசுத்தமுள்ள ஆவியினாலே தேவ சுதன் என்று அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்து 5 சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படியானால் அவர்களுக்கு, அதாவது துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள், இவர்கள் மிக்சட் வைன்,
கலப்புள்ள சாராயம், கலப்புள்ள ஆவி. ஆனால் தேவனுடைய சபைக்கோ கர்த்தருடைய ஆவி. இது உயிர்த்தெழுந்த இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு இருந்த உருவம், அவருடைய சாயல் வேற. உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய ரூபம் புதிதாக மாற்றப்பட்டது. அந்த தன்மை தான் ஞானஸ்நானம் பெறும்போது நீங்கள் நானும் அந்த புதிதுள்ள ஆவியினால், சொல்ல போனால் அந்த பரிசுத்தமுள்ள ஆவியினாலே தேவ சாயலுக்கு நாம் மாற்றப்படுகிற அனுபவம். இன்னும் தொடர்ந்து பார்த்தால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்தமுள்ள ஆவி செய்கின்ற ஒரு வேலை, நாம் பாடுகின்ற பாடல் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற பாடல். எபேசியர் 5:19 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நாம் வாயினாலே பாடுகிறோம், இசைக்கருவிகளோடு இணைந்து நாம் பாடுகிறோம், நாம் ஒரு குழுவாக பாடுகிறோம், ஒரு கூட்டமாக பாடுகிறோம், மகிமையான சபையாக பாடுகிறோம். ஆனால் அந்த பாடல் இந்த பரிசுத்தமுள்ள ஆவி நமக்குள்ளே இருந்தால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. உதடுகள் பாடலாம், நாவு பாடலாம், உள்ளம். ஆனால் உள்ளத்தில் கர்த்தரை என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ண வேண்டும். அப்படின்னா ஒரு பரிசுத்தமுள்ள ஆவியால் நிரப்பப்பட்டால் அது உள்ளத்தின் பரிசுத்தத்தில் வருகின்ற பாடலாக இருக்கும். அதாவது பாடும்போது வாயிலிருந்து பாடலாம், நம்முடைய நினைவிலிருந்து பாடலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து பாடும்போது நிறைய சுரமண்டலம் இருக்குது. ஆனால் தாவீதின் சுரமண்டலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் அவர் தியானத்தோடு வாசிக்கின்ற சுரமண்டலம். தாவீதின் சுரமண்டலம் தியானத்தோடு வாசிக்கின்ற சுரமண்டலம். ஆகவே துன்மார்க்கத்துக்கு மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பினவர்கள் பரிசுத்தமுள்ள ஆவியினோடு தங்கள் இருதயங்களிலிருந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்கள். நான்காவதாக, அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபானம் இருக்குது, இது விஷத்தன்மை உள்ளது, பாய்சனஸ். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23, 31, 32. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அப்படின்னா அந்த துன்மார்க்கத்துக்கு ஒரு மதுபானம் என்ன செய்யும் சொன்னால், ஒருவனை கொல்லுகின்ற தன்மை உள்ளது, விஷம். வேறு தெளிவாக சொல்லுகிறது, அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்படி என்றால் அந்த துன்மார்க்கத்துக்கு இதுவான மதுபான வரி கொள்ளுகிறது கர்த்தருடைய சபை இல்லை. அதாவது உடலில் ஒரு உணர்ச்சியை தோண்டி மாம்சத்தில் ஒரு வெறியை உண்டாக்குவது அல்ல, அது தவறான ஆவி. ஆனால் கர்த்தருடைய ஆவி வேதம் சொல்லுகிறது, இது உங்களுக்கும் எனக்கும் சுகமாக்குகின்ற ஆவி. அது பாய்சனஸ் ஸ்பிரிட். துன்மார்க்கத்துக்கு மதுபான வெளி கொள்ளுகிறவர்கள் விஷத்தன்மை உள்ள ஆவி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது ஹீலிங் ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவி நம்மை சுகப்படுத்துகின்ற, குணமாக்குகின்ற அந்த ஆவி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:9. ஆவியானவருடைய வரங்களில் பார்க்கிறோம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். நீங்கள் நானும் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பெறுகின்ற ஒரு உக்ரானக்காரன். கட்டடத்திலிருந்து பற்பல கிருபையுடைய ஈவுகள் நமக்கு வருகிறது. எதற்கென்றால் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம் வழியாக நாம் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்காரணக்காரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படியானால்
தேவனுடைய ஆவியினால் நிரம்புகின்ற ஒரு தேவனுடைய சபை, கர்த்தருடைய பிள்ளை, இவர்கள் செய்கின்ற ஒன்று அந்த குணமாக்குகின்ற தன்மை. அவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள், அவர்களுடையாக பிறர் குணமாக்கப்படுகிறார்கள். இதுதான் அந்த ஹீலிங் ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பும் போது இந்த கூட்டம் இது சுகமாக்குகின்ற கூட்டம். நாம் அறிந்த வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ஆண்டவர் இயேசுவை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட விடுதலை ஆக்குகிறவராய், அவர் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆவி இது குணமாக்குகின்ற ஆவி, இது கொல்லுகின்ற ஆவி இல்லை. எபேசியர் 5:21 நாம் வாசிக்கிறோம், தெய்வ பயம் என்று வாசிக்கிறோம். இந்த குணமாக்குகின்ற ஆவி எனக்குள் நமக்குள் இருந்தால் நாம் தெய்வ பயம் உள்ளவர்களாய், அந்த ஃபியர் ஆஃப் தி லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயம் நமக்குள் எப்போதும் இருக்கும், அந்த ஹீலிங் ஸ்பிரிட் இருந்தால். ஐந்தாவதாக, அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வரி இருக்குது, இது ஒழுக்கக்கேடானது. இது ஒழுக்கக்கேடுகளை உண்டாக்கும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 23:33ஆம் வசனம், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அடுத்து வாசிக்கிறோம், இது ஒரு இம்மொராலிட்டி, இது ஒரு ஒழுக்கக்கேடு, சீர்கேடு, பாவத்தின் தன்மை. ஏனென்றால் அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி செய்வது ஒரு தவறான பார்வையை உண்டாக்கி, ஏனென்றால் இருதயம் கெட்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது, உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். பரஸ்திரீ என்றாலே நமக்கு தொடர்பில்லாத, சம்பந்தமில்லாத வேறு ஒரு பெண்ணை குறிக்கின்ற வார்த்தை. ஆகவே இந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபானம் இருந்தால் ஒழுக்கக்கேடுகளை, சீர்கேடுகளை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்புகிறவர்கள் அங்கே இருப்பது நம்மை பரிசுத்தமாக காப்பதற்கு போராடுகின்ற ஒரு ஆவி, ஸ்ட்ரைவிங் ஸ்பிரிட். இந்த ஆவியினால் தான் சபை நிரப்பப்பட வேண்டும், ஸ்ட்ரைவிங் ஸ்பிரிட். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்வார், என்னுடைய ஆவி எப்போதும் மனிதனோடு போராடுவது இல்லை என்று சொல்வார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. அப்படின்னா மனிதர்கள் தேவன் படைத்த நோக்கத்தை விட்டு வழி விலகி போகும்போது, ஏன்னா அவனுடைய நினைவுகள் எல்லாம் தோற்றத்தின் நினைவின் தோற்றம் எல்லாமே அது எப்போதுமே கெட்டது தான். இந்த கெட்டவனோடு அவனை திருப்புவதற்கு போராடுகின்ற ஒரு ஆவி. அதைத்தான் ஆதியாகமம் 6:3 வாசிக்கிறோம். இரண்டாவதாக நெகேமியா இந்த கருத்தை இன்னும் அழகாக சுட்டி காட்டுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது அந்த அனுபவத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். இது அழகாக சொல்கிறது, உம்முடைய ஆவியினாலே பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன். அவர்களை அந்த ஸ்ட்ரைவ் பண்ணது, அது போராடுகின்ற ஒரு ஆவி. தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியும் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் இந்த தேவனுடைய ஆவியினால் நிரம்பும் போது இது ஒழுக்கக்கேடுகளை உண்டாக்காது, மாறாக நம்மை பரிசுத்தமுள்ளவனாக காத்துக்கொள்வதற்கு போராடுகின்ற தன்மை உள்ளது. அடுத்து வாசிக்கிறோம், ஆறாவதாக அந்த துன்மார்க்கத்துக்கு மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் நிலையற்றவர்கள். நீதிமொழிகள் 23:34, நீ நடுக்கடலை சயனித்திருக்கிறவனைப் போலும்
தட்டிலே படுத்திருக்கிறவன் போலவும் இருப்பாய். அதாவது இவன் நிலையற்றவன். வேறு சொல்றது, நடுக்கடலில் சயனித்திருக்கிறவன் போலும். நடுக்கடலில் கப்பல் இருந்தாலும் அலைகள் அது எலும்பி தான் அடங்கி கொண்டிருக்கும். அப்படின்னா அந்த படகு ஆடிக்கொண்டே இருக்கிறது, கப்பல் ஆடிக்கொண்டு தான் இருக்கும். என்ன பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவன் போலவும் இருப்பாய். நிலையற்ற ஒரு தன்மை. இந்த துன்மார்க்கத்துக்கு தேவன மதுபான வரி அதை கொள்ளுகிறவர்கள் நிலையற்றவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் ஸ்டெடி ஸ்பிரிட். இது ஒரு ஸ்திரமான ஆவி, ஒருபோது நம்மை அசைய விடாத ஆவி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக தேவையான, நாம் அடிக்கடி படிக்கிற வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆவியானவர் நம் ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் ஸ்டெடியாக நடக்கிறவங்க. இன்னும் சொல்லலாம், இன்னும் ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன். ஆகவே ஒரு பிரியமான மகன் மகளைப் போல நாம் அந்த பரிசுத்த தேவனை பின்பற்றி போக வேண்டுமானால் இந்த ஸ்டெடி ஸ்பிரிட், அதாவது அலைக்கழிக்கப்படுகின்ற ஆவி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எல்லா சூழல்களிலும் நிலையாக நிற்கின்ற அந்த தன்மைதான் இந்த ஐக்கியத்துக்கு. 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும், நன்மை தீமை எல்லாவற்றிலும் இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்கிறது. 7ஆவதாக இந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெளி செய்கின்ற ஒன்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு வசனம். நீதிமொழி 23:35. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அந்த துன்மார்க்கத்துக்கு எதிரான மதுபான வெறி, அவன் குடித்து நிலை தவறி அவன் கீழே விழப்போகிறான் அல்லது தன்னை மறக்க போகிறான். அப்போ அவனுடைய தன்மை என்னென்னு வேறு சொல்லுகிறது, என்னை அடித்தாங்க ஆனால் எனக்கு வலிக்கல. அடுத்தது, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. அப்படின்னா இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படுறவர்களுக்கு அடிக்காமலே இன்னைக்கு வலிக்கிறது, அறையாமலே அவங்களுக்கு கோபம் வருது. ஆனால் இந்த மதுபானத்தில் நிரம்புகிறவன், துன்மார்க்கத்துக்கு எதிரான மதுபான வெறி கொள்ளுகிறவனே சொல்லுகிறான், என்னை அடித்தாங்க எனக்கு வலிக்கலை, என்னை அறைந்தார்கள், முகத்தில் அடிக்கிறாங்க ஆனால் கூட சொல்லுகிறான் எனக்கு சொரணை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், நான் இப்போது என்னுடைய நிலை தவறி நான் மயங்கி போகிறேன். அவனுடைய கடைசி நினைவு என்னன்னு சொன்னால், மறுபடியும் எனக்கு நினைவு வரும்போது அதைத்தான் தேடி போவேன். துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வரி கொள்ளுகிறவனுக்கு இப்படி ஒரு ஆவி இருந்தால் நான் மறுபடியும் எப்போது விழிப்பேன், அதை பின்தொடர்ந்து போவதற்கு ஆவிக்குரியவர்களுக்கு அந்த தன்மை இருக்க வேண்டாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாஸ்தவமே. இந்த ஆவி பயத்தின் ஆவி இல்லை, இது அன்பும் பலமும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவி என்று 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரே. ஆகவே இந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், நாம் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பும் போது நாம் தேவனுடைய மகனாக மகளாக மாறுகிறோம். அந்த சேஷ்ட புத்திரத்தினுடைய பாகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு சமமான அந்த அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த அபிஷேகம் கொடுத்தப்பட்ட போது
அவர் சொல்லுகிறார், சீயோனிலே, ஏசாயா 61:3, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி. அப்படி என்றால் இந்த தேவனுடைய ஆவியை நிரப்பினவர்களுக்கு என்ன வேண்டும் என்றால் ஒடுங்கின ஆவி இல்லை, கர்த்தர் துதியின் ஆவியை கொடுக்கிறார். இது அந்த மகன் மகள் என்ற அந்த சன்ஷிப், அந்த குமாரத்துவம் வரும்போது, அவருடைய குமாரன் குமாரத்தி என்று வரும்போது நமக்கு வருது ஒடுங்கி போன ஆவி அல்ல, அது துதியின் ஆவி. ஆகவே எபேசியர் 5:18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் தேவ சாயலில் புதிதாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலுக்கு புதிதாக மாற்றப்பட்டவர்கள், அவர்களுடைய கூட்டம் ஒன்று, இன்னொன்று அப்படி மாற்றப்படாதவர்களுடைய கூட்டம். இதுதான் எபேசியர் 5:18, 19, 20, 24 வசனங்கள் சொல்லுகிறது. 2 கூட்டம், 2 ஐக்கியம். இதில் துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபானி வெறி கொள்றோம் எப்படி இருப்பாங்க, பரிசுத்தாவை நிரம்பவங்க எப்படி இருப்பாங்க, நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நாம் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா, அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான அந்த மதுபான வரி கொண்டிருக்கிறோமா என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்கள் அன்பின் வார்த்தைகளுக்காக, உங்கள் வேதத்தின் மகத்துவங்களுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வரி கொண்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியான நிரம்பியவர்கள் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து போக, நாங்கள் வேதத்தில் கவனித்தது போல நாங்கள் ஜாய்ஃபுல், மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, தேங்க்ஃபுல், நன்றி உணர்வு உள்ளவர்களாக, ஃபியர்ஃபுல், தெய்வ பயம் உள்ளவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.